இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ தான் நம்ம வீடியோல காமிக்க போறோம். ஸோ ஒரு R1M டேங்க் நம்ம கையில இருக்கு. ஸோ இது எப்படி பெயிண்ட் பண்றது, ஸோ எப்படி இதை பட்டி பாக்குறது, ஸோ இந்த ஜாயிண்ட் எல்லாம் எப்படி ரெடி பண்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சின்ன டெமோ வந்து நம்ம பண்ணி காமிக்க போறோம் பாருங்க. ஸோ அப்படியே வந்து ஸோ இந்த டேங்க் வந்து ஜாயிண்ட் இந்த மேனுஃபேக்சர்லாம் இப்படிதான் ஆகும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எமரி ஷீட் நம்ம கையில இருக்கு. ஒன்னு வந்து ரஃப் எமரி, இது வந்து நம்பர் வந்து 80 ஓகேங்களா. இந்த எமரி ஷீட்டை வச்சு ஸோ இந்த ஜாயிண்ட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைஸா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த எமரி ஷீட்டை வச்சு நல்லா இந்த ஜாயிண்ட்டை வந்து ரப் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லா ரப் பண்ணி இந்த போட்டு நல்லா ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளைன் ஆகிடும். ஸோ ஃபுல்லா ரப் பண்ணி எடுத்தாதான் உங்களுக்கு இந்த பிளைன் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ ரப் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நல்லா வீடியோல தெரிஞ்சா தெரியல. ஸோ இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் நல்லா நீங்க தட்டி எடுத்துட்டு இந்த பவுடர் எடுத்துட்டு உள்ள வந்து பட்டி பார்த்து ஃபுல்லா இந்த மாதிரி சைடு இந்த ஜாயிண்ட் எல்லாம் இந்த பேப்பர் போட்டு ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா நைஸ் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ வாட்டர் போடணும். வாட்டர் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லா இது பண்ணிட்டு இந்த எமரி ஷீட் பேர் வந்து வாட்டர் ஷீட்டு, நம்பர் வந்து P320 வாட்டர் ஷீட். இது பெயிண்ட் ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த எமரி ஷீட்டை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதுலயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸோ இந்த இதை வந்து ஃபுல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி எடுங்க. பட்டியெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான். ஸோ இந்த ஷீட் இது ஃபுல்லா நீங்க இதுல போட்டு ரப் பண்ணீங்கன்னா ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து டோட்டலா உங்களுக்கு சாஃப்ட் ஆயிடும். இப்போ தெரியும் பாருங்க. ஸோ டோட்டலா சாஃப்ட் ஆயிடும். ஸோ டோட்டலா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நீங்க பிரைமர் ஸ்ப்ரே பண்ணி பிரைமர் ஃபினிஷ் பண்ணி ஸோ அப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் மறைச்சி என்சி பட்டி பார்த்து ஸோ ரெடி டு பெயிண்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஃபினிஷிங் சூப்பரா வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நட்ஸ் அண்ட் போல்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.